அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் 39 மீட்டர் 10 சென்டிமீட்டர் நீளம், 35 மீட்டர் 70 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவ அறைக்கு தரை ஓடு போட்டால் அந்த அறைக்கு பொருத்தமான மிக அதிகபட்ச சதுர ஓடுகள் எவ்வளவு தேவைங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி சென்டிமீட்டரும் மீட்டரும் இருக்கும்போது இந்த மீட்டரை நம்ம சென்டிமீட்டரா மாத்திக்கிடணும். அப்போ 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர்னு தெரியும். அப்போ இதை நம்ம சென்டிமீட்டரா மாற்றி இது கூட கூட்டும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு எண்களுக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கி HCF கண்டுபிடிக்கணும். அப்போ நேரடியாகவே நம்ம கண்டுபிடிக்கலாம். 3910, 3570. இதை நம்ம என்ன செய்யலாம்? பகாக்கரண்டிப்படுத்தலாம். 2ஆல் வகுங்க. அப்போ 1 2 2, மீதி 1 19, 9 2 18, மீதி 1 11, I2 10, மீதி 1, I2 10. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை 2ஆல் வகுங்க. 1 2 2, மீதி 15 இருக்கு. 7 2 14, மீதி 1 இருக்கு 17, 8 2 16, மீதி 1 இருக்கு 10, I2 10. அடுத்து பார்த்தீங்கன்னா 5ல் முடியுது, அதனால 5ஆல் வகுப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 5 15, மீதி 4 இருக்கு 45, 9 5 45, 1 5 5. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 5 15, மீதி 2 28, I5 25, மீதி 3 இருக்கு 35, 7 5 35. அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன நம்பரால் வகுப்படும் அப்படின்னாக்கி அடுத்து இது 17ஆல் வகுப்படும். 17ஆல் வகுப்படுதுன்னா பாருங்க, 2 17 34, மீதி 5 51, 3 17 51. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 17 34, மீதி 1 இருக்கு 17, 1 17 17. இதுக்கப்புறம் நம்ம வகுக்க முடியாது. இப்போ நம்ம HCFனா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 3 எண்ணையும் நம்ம பெருக்கணும். அப்போ இந்த எண்ணினுடைய HCF ஈக்குவல் டு 2 பெருக்கல் 5 பெருக்கல் 17. 2 5 10, 10ஐயும் 17ஐயும் பெருக்கும்போது 170. இப்போ இந்த 170 என்னது அப்படின்னாக்கி அந்த சதுரத்தினுடைய பக்க அளவு. அப்போ இந்த ஓடுகளுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா அந்த செவ்வகத்தினுடைய பரப்பை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த செவ்வகத்தினுடைய பரப்பை இந்த பக்கத்தினுடைய பரப்பால நம்ம என்ன செய்யணும்? சதுரத்தினுடைய பரப்பால வகுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கி இதை நம்ம அப்படியே எழுதிக்கிடுவோம். செவ்வகத்தினுடைய பரப்பை பெருக்கி போடாம நம்ம அப்படியே எழுதிக்கிடுவோம். பெருக்கல் 3570. அப்போ இந்த சதுரத்தினுடைய பக்க அளவு 170. அப்போ அதனுடைய பரப்பளவு பக்கம் இன்று பக்கம் அப்படியே போடுங்க. 0க்கு 0 கேன்சல் பண்ணுங்க. இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் பண்ணுங்க. இப்போ இது கட் பண்ணலாம். 1 17 17, 2 17 34, மீதி 5 இருக்கு 51, 3 17 51. அடுத்து இதையும் கட் பண்ணலாம். 1 17 17, 2 17 34, மீதி 1 இருக்கு 17, 1 17 17. அப்போ இந்த கீழே பகுதியில் 1 தான் இருக்கு. அப்போ இந்த 2ஐயும் நம்ம பெருக்கி போடணும். அப்போ 23ஐயும் 21ஐயும் பெருக்கணும் அப்படின்னோம்னா 23 46 கூட்டி போடுங்க. 3 8 4, 483 சதுர ஓடுகள் தேவை. ஆப்ஷன்ல டி ஆப்ஷன் சரியான விடை. நன்றி, வணக்கம்.